வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை கட்சி தொடங்க போறாரா? கட்சி தொடங்கணுமா? ஏன் இதே மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு? இதன் பின்னணி என்ன? அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தார். இருந்த காலத்தில் சிறப்பாக செயல்பட்டார். அதற்கு பிறகு சில காரணங்களால், முக்கியமாக எடப்பாடி விரும்பினாருங்கிற காரணத்தினால, இல்ல நிர்பந்தம் செஞ்சாருங்கிற காரணத்தினால அவர் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அல்லது மாற்றப்பட்டார். ஆனா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆன பிறகும் கூட அவருக்கு எந்த ஒரு பொறுப்பையும் பாஜக மேலிடம் கொடுக்கல. அப்படி கொடுக்கலங்கிறதுக்காக அண்ணாமலையை பாஜக மேலிடம் நிராகரிக்குது அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலை தன்னுடைய ஐபிஎஸ் போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அவர் திரு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு நினைச்சு அவரோட இருக்க விரும்பினார். ரொம்ப காலம் சில மாதங்கள் அவரோட தான் பயணம் போனார். ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு அவரு பாஜகவுக்கு போனார். பாஜகவுக்கு போனவர் 2020 சேர்ந்தாரு. அந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல தான் இருந்தார். முக்கியமான ஒரு முக்கியத்துவம் அவர் கொடுக்கப்பட்டு தான் இருந்துச்சு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டாரு, தோல்விட்டாரு. அதுக்கப்புறம் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். என்ன ஒரு வருஷம் ஆச்சு அவரு அரசியலுக்கு வந்து, இல்ல பாஜகவுக்கு வந்து. அவருக்கு போய் மாநில தலைவர் பதவியா அப்படி நிறைய பேர் கேட்டாங்க. பாஜகவிலேயே நிறைய முணுமுணுப்பு இருந்துச்சு. அவர் ஆர்எஸ்எஸ் கூட இல்லையே அப்படின்னு கூட நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க. ஆனா பாஜக தலைவர் ஆன பிறகு அவருடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. முக்கியமா எதிர்கட்சிகளுக்கு நல்ல ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார். 2021 தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கடுமையான விமர்சனங்களை வச்சார். கூட்டத்துக்கு கூட்டம், பேட்டிக்கு பேட்டி, கடுமையான விமர்சனங்கள். இந்த மாதிரி ஒரு மாநில பாஜக தலைவர் இருந்ததில்லையோ அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குனார். இளைஞரா இருந்தாரு, ரொம்ப வேகமா செயல்பட்டாரு. அவருடைய நுணுக்கங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவருடைய பேச்சை பார்த்து தான் அநேகமாக பாஜக தலைமை அவர் கட்சிக்கு வந்து ஒரு வருஷத்திலேயே தமிழக பாஜக தலைவராக நியமனம் செஞ்சிருக்கணும், அவருடைய பேச்சை பார்த்து. ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் ஜெயிக்கிறது எதுலன்னு பாத்தீங்கன்னா பேச்சுல தான். நுணுக்கங்கள் இருக்கும், அரசியல் நுணுக்கங்கள் இருக்கும். எப்படி அதை திரிப்புகள் எப்படி போறது, எப்படி சுழட்டி போறது, எந்த மாதிரி நெளிவு சுழிகள் எப்படி, இதெல்லாம் அரசியல்வாதிக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மிக முக்கியமான மூலதனம் ஒரு அரசியல்வாதிக்கு பேச்சு தான், நாவன்மை. அது அண்ணாமலை நிறைய இருந்துச்சு. அதை தான் அவருடைய பாஜக தலைமை கிட்ட காட்டி தமிழக பாஜக தலைவரா நியமனம் பெற்றிருக்கணும், பொறுப்பு அடைஞ்சிருக்கணும். அது நல்லாவே தெரியுது. அவர் அந்த மாதிரி தமிழக பாஜக தலைவர் ஆன பிறகு எல்லா கட்சிகளையும் கடுமையான ஒரு ஒரு பார்வையில வச்சார். முக்கியமாக தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. நல்லா தெரியும். டிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட எல்லாம் கொடுத்தாரு, பெட்டி பெட்டியா கொடுத்தாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. இருந்தாலும் அவருடைய பேச்சால அவருக்கு நல்ல ஒரு ஃபாலோயிங் வந்தது. கட்சி நிச்சயமாக வளர்ந்தது, பாஜக நிச்சயமாக வளர்ந்தது, யாருமே மறுக்க முடியாது. கடந்த மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 18% வாக்கு வாங்குச்சு. பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 11% வாக்கு வாங்குச்சு. இது ஒரு வளர்ச்சி தான். அதுக்கு நிறைய பேர் எப்படி இதை ஓட்டு வாங்கினாங்க, இப்படி எல்லாம் நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் அவருடைய காலத்தில் பாஜக வளர்ந்தது யாருமே மறுக்க முடியாது. முக்கியமாக பாஜக பற்றிய ஒரு மதிப்பு மாறிச்சு தமிழகத்துல. அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு என்று தனியாக ஒரு ஃபேன் பேஸ் உருவாச்சு, அது மறுக்க முடியாது. அவருக்கு என்று ஒரு தொண்டர் படை உருவாச்சு. நிறைய இளைஞர்கள், கிட்டத்தட்ட திமுக அதிமுக வேண்டாம் என்று நினைப்பவர்கள், ஒரு மாற்று வேண்டும் என்று நினைப்பவர்கள் அண்ணாமலை ஆதரித்தார்கள். அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவருடைய பேச்சு, அவருடைய துரித கதியான பதில் சொல்லும் திறமை, இப்போ எந்த பேட்டியா இருந்தாலும் என்ன கேள்வி கேட்டாலும் உடனே எதிர்வினை ஆற்றுகின்ற ஒரு திறன், இது எல்லாமே அவருக்கு ஆதரவாக ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பட்டாளத்தை உருவாக்குச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்த அதே சமயத்துல திமுக அரசை அதிமுக பக்கம் அவருடைய குழலை, அவருடைய துப்பாக்கியை மாற்றினார், அவருடைய எய்மை மாற்றினார், அம்புகளை வீசினார். அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணார். முக்கியமா ஜெயலலிதாவை, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை, அப்புறம் பேரறிஞர் அண்ணாவை, இவங்க எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டே வந்ததுனால அதிமுக காரங்களுக்கு ரொம்ப ஒரு நர்வஸ் ஆயிட்டாங்க. நிறைய பேர் நேரடியாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அவர் தமிழக பாஜக தலைவராக நீடிக்கும் வரை அதிமுக கூட்டணிக்கு வராதுன்னு சொல்லி அதிமுக உறவை முறிச்சுக்கிச்சு 2023 நல்லா பார்க்கணும். ஆனா உண்மையான காரணம் அதுதானா உண்மையான காரணம்? இல்லை. கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை ஒரு சக்தியாக வளர்ந்தார். கொங்கு மண்டலத்தில் பாஜகவை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்ணாமலையை பாஜக கூட்டிட்டு வந்துச்சு.
அவர் தலைவராக போட்டுச்சேன்னா அந்த மண்டலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி வளர்ந்துட்டு வந்ததுனால அவருக்கு மாற்றாக அவருக்கு சமமாக பாஜகவும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை நல்லா பயன்படுத்திட்டு அந்த மண்டலத்தில் ஒரு தனி செல்வாக்கு உருவாக்குனாரு. அந்த மாதிரி உருவாக்கினவருக்கு முக்கியமான ஒரு எதிர் சக்தியா இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி மிகப்பெரிய ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழக முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு, தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. இதெல்லாம் மீறி அவர் ஒரு அடிமட்டத்தில் வந்த ஒரு தலைவர், தமிழகம் முழுக்க தெரிந்தவர். ஏன்னா முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிறவர். ஆகையால ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கட்சி தான் அதிமுக. அதனுடைய தலைவருக்கு நிச்சயமா ஒரு சக்தி உண்டு. அதற்கு எதிராக அண்ணாமலை வளர்றாரு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் இருக்கும் வரை அதிமுக கூட்டணி அமைக்காது சொல்லி அவரை மாற்றின பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு இசைவு தெரிவித்தார். இதுல அவருக்கு எந்த ஒரு முக்கியத்துவம், அண்ணாமலைக்கு பதவி இழந்த பிறகு முக்கியத்துவம் தரப்படலை அப்படின்னு அவருக்கு ஒரு மன வருத்தம் இருக்கலாம். அதனால் அவர் கொடுக்கப்படலைங்கிறதுக்காக கட்சியில் இருக்க மற்ற பேரும் அவர் மீதான மதிப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இதுக்காக அண்ணாமலை ஓய்ந்து போகவில்லை. ஏன்னா பேட்டிக்கு பேட்டி கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. என்ன பேசினாலும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையாகி போகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன செய்வார்? கட்சி ஆரம்பிக்கணுமா? ஏன் ஆரம்பிக்கணும்? ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய தொண்டர்கள் கட்சி ஆரம்பிக்க சொல்றாங்களா? அவருடைய இலக்கு என்ன? அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் எதிரானவரா? எடப்பாடி பழனிசாமி எதற்காக அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்க வேண்டும், முதலமைச்சராக உழைக்க வேண்டும்? இது ஒரு நிச்சயமான ஒரு சந்தேகம் நிச்சயம் வரத்தானே செய்யும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இங்க வளர்றாரு. ஆகையால அவருக்கு அதில் முழு மனதில் இசைவு இருக்காது, ஒப்புதல் இருக்காது. நல்லா கவனிக்கணும். ஆனா அதே சமயம் அவருக்கான சக்தி எப்படி வளரும்? அவர் நினைக்கிறாருன்னா விஜய் நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு, விஜயோட கூட்டணி வச்சா என்ன அப்படின்னு அண்ணாமலை நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு முக்கியமான சக்தி. அவருக்கு ஒரு சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பிலேயே திமுக எடுத்ததாக சொல்லப்படும் கருத்து கணிப்பிலேயே 23-24% வாக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல 15 இருந்தா கூட தேர்தல் பக்கத்துல ஒரு 28-30 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவருக்கு இன்னும் சில கூட்டணி கட்சிகள் தேவை. அது யாரு? காங்கிரஸ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க விஜயோட. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட கூட்டு ஓஜே போயிட்டார். தேர்தலுக்கு நெருக்கமான சமயத்துல என்ன நடக்குங்கிறது தெரியும். அதிமுக ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, விஜய் வர மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா டிடிவி தினகரனுக்கு விஜய் மேல நிச்சயமாக ஒரு கண் இருக்கிறது. ஏன்னா அவர் தென் மாவட்டங்களில் ஒரு சக்தியாக அவரும் இருப்பதால் அந்த பகுதியில் விஜய் வெல்வதற்கு அல்லது அந்த பகுதியில் டிடிவி வெல்வதற்கு முக்கியமான ஒரு கூட்டணியாக இது இருக்கும். விஜய்க்கு டிடிவி தேவைப்படும், டிடிவிக்கு விஜய் தேவைப்படும். நிச்சயமா அந்த இடத்துல இருக்கு. கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை ஒரு முக்கிய சக்தியாக இருப்பார். அவர் என்ன பிஜேபியில் இருந்துகிட்டா விஜயோட கூட்டணி அமைக்க முடியும்? விஜய் கூட்டணி வரமாட்டாருங்கிற மாதிரி தெரியுது. ஏன் தனி கட்சி ஆரம்பித்தல் என்ன? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரா? இதை பாஜக மேலிடம் ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமா முரணாக நினைக்கும்ல. ஏன்னா விஜய் பாஜக எதிர்த்தார்னா அண்ணாமலை எதிர்க்க வேண்டியது இருக்குமே. பாஜகவுக்கு என்ன வேணும்? இங்கு 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வளர வேண்டும். அது விஜயாக இருந்தால், தாவேகாவாக இருந்தால் என்ன? சரி, வளர்ந்து கொண்டு போகட்டும். ஏதோ இந்த திராவிட கட்சிகளுடைய சக்தியை குறைச்சா போதுன்னு பாஜக நினைக்கும்ல. அதற்கு விஜய் உதவுவார். விஜய்க்கு அண்ணாமலை உதவினால் பரவாயில்லை, அப்படித்தானே நினைப்பாங்க. அவரு நேரடியாக பாஜகவை பகைத்து கொள்ளாவிட்டாலும் விஜயோடு ஒரு இணக்கம் கொள்வதற்கு அவருக்கு ஒரு பேஸ் வேணும்ல, அவருக்கு ஒரு தளம் வேண்டும்ல, களம் வேண்டும்ல. சரி, கட்சி ஆரம்பிச்சிட்டு போலாம். உடனே அவர் நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பாங்கிறது இல்ல. சமீபத்துல அவருக்கு ஆதரவான அவர் பேரில் ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிச்சதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கிற சமயத்துல தேர்தல் சமயத்துல அவர் கட்சி ஆரம்பித்தால் என்னங்க ஒரு மனநிலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. அவருடைய தொண்டர் படை எல்லாமே கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. அவருக்கான கட்சிக்கான தேவை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் ஒரு சக்தி, டிடிவி வருவாரு, கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை கணிசமான வாக்களை கொண்டு வருவாரு. விஜயோட ஒரு வெற்றிக்கு இவர்கள் எல்லாம் உதவுவார்கள். இதன் மூலம் அண்ணாமலைக்கு 2 விஷயம். அவர் தொடர்ந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. நல்லா பார்க்கணும். மத்திய அரசு என்ன உதவி கொடுக்கலை, கொடுத்த நிதி உதவியெல்லாம் என்ன செஞ்சீங்க, அது பயன்படுத்தினீங்களா, கட்டமைப்புக்கு பயன்படுத்தினீங்களா, அதெல்லாம் ஏன் பயன்படுத்தலை, அந்த பணம் எங்கே போச்சு, இப்படிலாம் கடுமையா கேட்கிறாரு. ஏதோ அண்ணாமலை பாஜக அதிமுக கூட்டணியில் பிளவுபடுத்த நினைக்கிறார், அவருடைய திமுகவின் விருப்பங்களை அண்ணாமலை செயல்படுத்துகிறார். நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன். இப்படி எல்லாம் விமர்சனம் இருந்துச்சு இல்லையா? கடுமையா விமர்சனம் பண்றார். இந்த விமர்சனங்கள் வைக்கிற அதே சமயத்துல அதிமுகவுக்கு அது உதவுன்னு நினைக்க மாட்டார். ஏன் இந்த 2 கட்சிகளும் மாற்றாக விஜய்க்கு உதவினால் சரி, அது தனக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே. அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் அண்ணாமலை நினைக்க வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா திமுக ஒரு முக்கிய அணியாக இருக்கிறது, அண்ணா திமுக பாஜக அணி இருக்கிறது, சில கட்சிகள் சேரலாம். அதே மாதிரி விஜய் வந்தார் என்றால் ஓட்டை பிரித்தால் திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். அது பாஜக விருப்பம் இல்லை, அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆணுகிறதுலே விருப்பம் இல்லை. ஆகையாலே விஜய் பக்கம் போக வேண்டும் என்று நினைத்தார் என்றால், விஜய் வெல்லலாம் என்று நினைத்தார் என்றால் கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாமே அது ஆதரவா நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் வரணும், அவர் பெரிய சக்தி, அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அவர் முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அவருக்கு இளைஞர் தான், 40 வயசு தான் ஆச்சு, அவருக்கு இன்னும் நிறைய காலம் அரசியல் இருக்கிறது. ஏதோ ஒரு காலம் கனியும் போது ஒரு சக்தியாக மாறி ஏன் அந்த ஆட்சி செய்கின்ற ஒரு அதிகார தளத்துக்காக வரக்கூடாது? இதெல்லாம் ஒரு கணக்கு தானே. அரசியல் என்பது ஒரு சிறு பாதை, அந்த பாதையில அப்படியே போனா ஒரு பெரும்பாதை வந்துடும், அப்படியே உச்சிக்கு போயிடலாம். இது எல்லாமே அவருக்கும் தெரியும். ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு பொலிட்டிஷியன். ஆகையால எண்ணம் இருக்கலாம், அவரை ஆதரவாளர்கள் எண்ணம் கொடுக்கலாம். அவருக்கான தேவை நிச்சயமாக அரசியலில் இருக்கிறது, அவருக்கான தேவை நிச்சயமாக அரசியல் களத்தில் இருக்கிறது. அவருக்கும் அதிகாரத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.